பரிசுத்தரும் மீட்பெருமாகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துகள். இந்த நாளிலும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலிருந்து 35ஆம் வசனம் வரைக்கும் நம்ம தியானிக்க போகிறோம். பின்னும் கர்த்தர் அவனை நோக்கி, உன் பாதங்களில் இருக்கிற பாதரட்சைகளை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமியாய் இருக்கிறது. எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து அவர்கள் பெருமூச்சை கேட்டு அவர்களை விடுவிக்கும்படி இறங்கினேன். ஆகையால் நீ வா, நான் உன்னை எகிப்திற்கு அனுப்புவேன் என்றார். உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார் என்று சொல்லி அவர்கள் மறுதலித்திருந்த இந்த மோசேயைத்தானே தேவன் முச்செடியில் அவனுக்கு தரிசனமான தூதனாலே தலைவனாகவும் மீட்பராகவும் அனுப்பினார். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற காரியங்கள் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. ஏன் தெரியுமா? உடைக்கப்பட்ட நிலைமையிலிருந்து ஒரு உன்னதமான ஒரு நிலைமைக்கு கர்த்தர் மோசேயை கொண்டு போகிறார். அந்த மோசேயினுடைய வாழ்க்கையில் அவன் எப்படிப்பட்டவனா நினைக்கிறான்? நான் ஒரு அன்குவாலிஃபைட் பர்சனாக இருக்கிறேன், தகுதி இல்லாதவனாக இருக்கிறேன், நான் தேர்ச்சி பெறாதவனாக இருக்கிறேன், ரிஜெக்டட் பர்சனாக இருக்கிறேன், என்னை புறக்கணிக்கப்பட்ட தள்ளப்பட்டவனாக இருக்கிறேன், ஆண்டவர் என்னை பயன்படுத்த முடியுமா, என்ன முடியாதே அப்படின்னு இருக்கும்போது ஆண்டவர் யாரை தேடுகிறார்? யாரை அவர் பயன்படுத்த முடியும்? உடைக்கப்பட்ட, ஒதுக்கப்பட்ட, கைவிடப்பட்டவர்களை, இயலாமையில் இருக்கிறவர்களில் கர்த்தர் பயன்படுத்துகிற தேவனாக அவர் இருக்கிறார். பாருங்க, அப்போ ஆண்டவர் நமக்கு இந்த இடத்துல மோசையோட வாழ்க்கையில எப்படி மோசை அவர் புதுப்பித்தாரோ, எப்படி அழைத்தாரோ, உன்னத நோக்கத்தை நிறைவேற்றுகிறதற்கு, தெய்வீக நோக்கத்தை நிறைவேற்றுகிறதற்கு மோசையை அவர் அனுப்புறதற்கு முன்பாக பார்க்குறோம், தேவனுடைய பிரசனமானது அந்த முச்செடியில மோசேயை மறுரூபப்படுத்தினது. இப்போ மோசே அங்கு அந்த எரிகிற பச்சை செடி எரிகிறத பார்க்கும்போது ஆண்டவர் மோசே இடத்துல சொல்லுகிறார், உன்னுடைய காலணியை கழற்றி போடு. அது எதை குறிக்கிறது? தெய்வீகமான தெய்வ பயத்தையும் தாழ்மையையும் குறிக்கிறது. அப்போ தேவ பிரசன்னமானது நம்மை ஒரு சாதாரண ஒரு இடத்தை, சாதாரண ஒரு வாழ்க்கையை கூட ஒரு பரிசுத்தமான ஒரு இடமாக, ஸ்தலமாக மாற்றுகிறது. நம்முடைய வாழ்க்கையில தேவ பிரசன்னம் வரும்போது சாதாரண ஒரு பாவம் நிறைந்த வாழ்க்கை ஒரு உன்னதமான ஒரு வாழ்க்கையாக அது மாறுகிறது. கர்த்தர் நம்மை அழைக்கிறதற்கு, அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறதற்காக நம்மை அழைக்கிறதற்கு முன்பாக அவருடைய பிரசன்னத்துக்கு நம்மளை அழைக்கிறார். ஏன்னா அவருடைய பிரசன்னமானது நம்மை மாற்றக்கூடியது, நம்மை தகுதிப்படுத்தக்கூடியது. அவருடைய அழைப்புக்கு நம்மை தயார்படுத்துகிற ஒரு இடம் தேவனுடைய பிரசன்னம் மாத்திரம்தான். பிரியமானவர்களே, இப்போ இந்த இடத்துல அடுத்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம், 34ஆம் வசனத்துல கர்த்தருடைய இருதயம் அவருடைய பிள்ளைகளுக்காக எப்படியா இயங்குகிறது. ஆண்டவர் சொல்ல, என் பிள்ளைகளோட கூக்குரலை கேட்டேன், அவங்களோட தவிப்பை, அங்கலாய்ப்பை நான் கேட்டேன், அவளை கதறுதலை நான் கேட்டேன், நான் அவளை விடுவிக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு கூட உங்களுடைய கதறலை கேட்க ஒரு தெய்வம் உண்டு, உடைய கூக்குரலை கேட்க ஒரு தகப்பன் உண்டு. நீ கடந்து போகிற பாதையும் வரியும் வேதனையும் நினைத்தருளுகிற தேவன் ஒருவர் உண்டு என்பதை ஒருபோதும் நம்ம மறந்துவிடவே கூடாது. பிரியமானவர்களே, பாருங்க, அடுத்தது நம்ம 35ஆம் வசனத்துல பார்க்கிறோம், கர்த்தர் ஒதுக்கப்பட்ட, தள்ளப்பட்ட மோசேயை கர்த்தர் பயன்படுத்தினார். மோசே ஒரு காலத்துல அவன் புறக்கணிக்கப்பட்டான். அந்த தன் சொந்த ஜனங்களாலேயே அவன், நீ உன்னை எங்களுக்கு அதிகாரியா ஏற்படுத்தினவன் யாரு, நீ உன்னை நியாயாதிபதியா உன்னை ஏற்படுத்தினவன் யார் என்று கேட்டு அவன் அங்கிருந்து ஓடி வந்தான். என் சொந்த ஜனங்களுக்கு உதவி செய்ய நான் நினைக்கிறேன், ஆனால் அவங்களே என்னை தள்ளுறாங்களே. நான் அதே மோசேயை கர்த்தர் அவர் என்ன பண்ணார்? தகுதிப்படுத்தி எந்த இடத்துல அவனை புறக்கணித்தார்களோ அதே இடத்திற்கு மோசே அவர்கள் அதே ஜனங்களை விடுவிக்கும்படியாய் கர்த்தர்
கூட்டிட்டு போனார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்களை வாழ்க்கையிலும் புறக்கணித்தல் இருக்கிறதா? ஆண்டவர் உன்னத நோக்கத்துக்காக கர்த்தர் உங்களை அழைக்கிறார் என்பதை நம்ம ஞாபகப்படுத்தி கொள்ள வேண்டும். பாருங்க, கர்த்தர் நம்முடைய தேவ பிரசன்னம், இன்னைக்கு நம்ம பார்த்த காரியங்களை திரும்பவுமாய் நம்ம அப்போ ஒரு விஷயம் நம்ம அதை தியானிப்போம். நான் சொல்றேன், கர்த்தருடைய பிரசன்னம் தான் நம்மை உருவாக்குகிற ஒரு இடம், நம்மை மாற்றுகிற ஒரு இடம். கர்த்தருடைய பிரசன்னத்துக்காக நாம் வாஞ்சிக்க வேண்டும். அவருடைய சமூகத்துல பிரசன்னத்துல நேரத்தை செலவழிக்க வேண்டும். இரண்டாவது நம்ம பார்க்கிறோம், நம்முடைய தேவன் காண்கிறவராக இருக்கிறார், கேட்கிறவராக இருக்கிறார், நமக்காக செயல்படுகிறவராக இருக்கிறார். நம்ம காணாத வேளையிலும் புரியாத வேளையிலும் கர்த்தர் நமக்காக செயல்படுகிறவராக இருக்கிறார். மூன்றாவது பார்க்கிறோம், ஆண்டவர் யாரை பயன்படுத்துகிறார்? ஒதுக்கப்பட்டவங்க, ரிஜெக்ட் பண்ணப்பட்டவங்க, கைவிடப்பட்டவங்க, அவர்களை கர்த்தர் பலவீனர்களை அவர்களை கர்த்தர் உருமாற்றி அவருடைய நாம மகிமைக்காக அவர்களை பயன்படுத்துகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் நம்ம கேட்ட சத்தியத்தின்படி வாழ நம்மை அர்ப்பணித்து ஆண்டவரின் முகத்தை நோக்கி பார்ப்போமா? எங்கள் அன்பின் தெய்வமே, உடைய சமூகத்தில் நீர் எங்களை உருவாக்கும்படியாய் கர்த்தாவே, உடைய சமூகத்தில் நாங்கள் விட்டு கொடுக்கிறோம். உடைய பிரசன்னத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. நீர் எங்கள் கதறலை கேட்கிறவர், எங்கள் அழுகையை கூக்குரலை விண்ணப்பங்களை கேட்கிறவர். எங்களுக்கு அப்பா ஆம் என்று பதில் தருகிற தெய்வமே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. நீர் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறீர், அறிந்து கொண்டிருக்கிறீர் என்பதை முழு நிச்சயமாய் நம்பி உம்மை சார்ந்து கொள்ள கர்த்தர் கிருபை தாரும். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில புறக்கணிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை நாங்கள் கடந்து போனாலும் எங்கள் கர்த்தர் எங்களை அப்பா ஆண்டவரே நித்தமும் நடத்தி ஆண்டவரே உம்முடைய சித்தம் நோக்கம் எங்கள் வாழ்க்கையில நிறைவேற கர்த்தர் எங்களுக்கு கிருபை தர வேணுமா? என்னுடைய அன்பின் கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.